ஹாய் ஆல். இன்றைக்கி லஞ்சுக்கு பிள்ளைங்களுக்கு வரகரிசி தயிர் சாதம் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கு நீங்கள் வரகரிசியை கழுவிட்டு அதை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற மாதிரி நம்ம செஞ்சுட்டு ஃபைனலாக அதில் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம ஆட் பண்ணி அதை அப்படியே நல்லா குழைய குழைய வேக வச்சிடணும். இதை வடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா நம்ம அதில் தயிர் சேர்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். தாளிச்சு விட்டாலும் சரி உருளைனாலும் சரி, அதை நம்ம விருப்பம்தான். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை பாலாடை செஞ்சுருந்தேன். அதுக்கு நம்ம ஒரு காப்படி அளவுக்கு பச்சரிசியை நேரமாகவே ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு வடிகட்டிட்டு பச்சரிசி கூட வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள், காப்படி நம்ம பச்சரிசி எடுத்துடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம 3 முட்டை போட்டால் கரெக்டாக இருக்கும். காப்படி மீன்ஸ் இப்போ என்னோட காப்படி 3 காப்படி சேர்ந்தா 1 கிலோ வரும். ஸோ அப்படின்னா ஒரு காப்படி 300 கிராம் வருது. 300 கிராம் பச்சரிசிக்கு நம்ம 3 முட்டை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அப்புறம் அதுலேயே நம்ம மைதா மாவு நம்ம போடணும். ஆனால் நான் போட மறந்துட்டு அப்புறம் நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணேன். அது ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிச்சிடணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தெரியும் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும்னு. அப்போ தான் இந்த முட்டை பலாடை நல்லா நைஸாக தின்னாக வரும். அப்புறம் அதில் நம்ம தேங்காய் சர்க்கரை போட்டு நம்ம சுட்டு எடுத்துட்டு தேங்காய் சர்க்கரை போட்டு நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். டீட்டெயில் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.